சம தர்மத்தின் அடையாளமாக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், சட்டமன்ற தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளில் 10% மட்டுமே நிறைவேற்றிவிட்டு 100% நிறைவேற்றிவிட்டோம் என்று முதலமைச்சர் பொய் பேசி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் சம தர்மத்தின் அடையாளம் மற்றும் ஜனநாயக பாதுகாவலராக எடப்பாடியார் உள்ளார் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி வாகை சூடுவோம் என்றும் தெரிவித்தார். எல்லோராலும் நேசிக்கப்படுகிற, எல்லோராலும் நம்பிக்கை வைத்திருக்கிற புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு 16 தீர்மானங்களிலே நீதித்துறை அச்சுறுத்துகிற இந்த ஆளுகிற அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு, இந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்திலே தொடர்ந்து நீங்கள் மக்களை வஞ்சிக்கின்றீர்கள் என்பதை எடுத்துரைத்து, தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற நிலையிலே தான் இந்த அரசு இருப்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற, நீதித்துறை அச்சுறுத்துகிற இந்த நிலை தொடர்ந்தால் சாமானியர்கள், ஏழை எளியவர்கள் அவருடைய உரிமையை பாதுகாப்பதற்கு எங்கே போவது என்பதை கேள்வியாக இன்றைக்கு போராட்டக்களமாக மாறிக்கொண்டிருக்கிற நிலையில தமிழ்நாட்டு மக்களை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.